தெரியுமா சொல்ல வரேன், உங்களுக்கு ஒன்றை செய்யணும்னு அவர் சொல்லிட்டாருன்னா அந்த டைம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரு தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. மத்தேயு 28:6. மத்தேயு 28:6. முந்தின வசனம் சேர்த்து வாசிமா. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கை தட்டுங்களே ஒருத்தர் இந்த வசனத்தை. தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு பிறக்கிற இடத்தை சொன்னார். இயேசு எங்க பிறப்ப நீங்க சொல்ல முடியுமா? எங்க பிறப்போம்னு சொல்ல முடியாது. ஆனா எங்க போறோம்னு சொல்லலாம். ஆனா எங்க பிறப்போம்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் பெத்லஹேமிலே பிறப்பார். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, அவர் ஒரு பிலாசபர் கிடையாது. அவர் சன் ஆஃப் காட். அவர் தேவகுமாரன். அவர் கடவுள். கடவுள். அவர் எங்க பிறப்பார்னு பைபிள் சொல்லிச்சு, அங்க பிறந்தார். ஒன்று தெரியுமா, அவர் பிறக்க வேண்டிய இடத்துல அவர் பிறக்க அவங்க தாய் தந்தையர் இல்லை. அங்கிருந்து 1200 அடி கீழே இருக்கிற ஒரு ஊர்ல இருந்தாங்க. அவங்க பிறக்கணும்னா 1000 அடிக்கு மேல போனா தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அவர் பிறக்க வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஆனா இவங்களோ வேற இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்காக நாட்டிலே ஒரு சட்டத்தை என்ன சட்டம்? அவன் பிறந்த ஊருக்கு போகணும்னு ஒரு சட்டம். இப்ப மரியாள் என்ன செஞ்சாகணும்? கட்டாயம் பிறந்த ஊருக்கு போகணும். யோசேப்பு பிறந்த ஊருக்கு போகணும். அப்ப பிள்ளைய மாசமா இருக்கும் போதே, கர்ப்பிணியா இருக்கும் போதே கூட்டிட்டு போய் அந்த இடத்துக்கு கூட்டு போறாரு. ஏன்னா அங்க பிறக்க வைக்கணுன்றக்காண்டி. ஒன்று சொல்லவா, உங்களுக்கு ஒன்றை செஞ்சு முடிக்கிறதுக்கு நாட்டில் ஒரு சட்டத்தை கூட போடுவார் கர்த்தர். சட்டத்தை கூட போடுவார். ஹல்லேலூயா. சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி பிறந்தாரு, சொன்னபடி மரிச்சார், சொன்னபடி எந்திரிச்சார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் திருடன் வரும்போது சொல்லிட்டு வர மாட்டான், லெட்டர் போட்டு, ஹலோ சார் எல்லாம் வீட்டில் இருக்கீங்களா, நாளைக்கு சாயந்தரம் உங்க வீட்டில் திருட வரேன், முடிஞ்சா ஃபோர்ஸை பலப்படுத்தியாங்க சொல்லுவானா? சொல்ல மாட்டான். சொன்னான்னா அவன் தெளிவான ஆளா இருக்கான்னு அர்த்தம். ஏசுனார் பாடியை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் என்னைக்காச்சும் உயிர் தெளிவேன்னு சொல்லலை. 3ஆவது நாள்னாரு. 3ஆவது நாள் சொன்ன பிறகு 2 நாள் தூங்கினா கூட 3ஆவது நாள் ரெடியா இருப்பேன். ஏன்னா இன்னைக்கு உயிர் தெளி எப்படியா தடுத்துருந்தான்ட்டு அவர் சிரிக்கிறார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். என்னடா டே, என்னடா புழுவை கொல்லுவதற்கு புல்டோசர் அதற்கு. அம்பிட்டு பேரும் கையில குச்சியோட கம்போட இருந்துருக்காங்க. பைபிள் சொல்லுது, தெராசுல நிற்கிற மாதிரி நான் பூமியவே நிறுத்துருவேன். பூமி வெயிட் எவ்வளவு டக்குன்னு தெராசுல போட்டு நிறுத்திடுவாரா? கையா தட்டுங்க. அவர்கிட்ட போயிட்டு 4 பேர் குச்சியை பிடிச்சுக்கிட்டு அவரை வர விடாம தடுத்துருவோம். foolishness. வானத்தை ஒருவராய் விரித்தார். போர்வையை கூட சேலையை கூட கடையில் 2 பேர் தான் விரிச்சு கட்டுறாங்க. பாருங்க மேடம், அவர் சொல்றாரு, நீ சேலையை கூட 2 பேர் சேர்ந்தாண்டா விரிப்பீங்க, நான் வானத்தையே ஒருத்தரா விரிப்பேன். பயங்கரமான ஆளு, பயங்கரமான ஆளு. அப்ப தூதர்கள் சொல்றாங்க, சார் ஏதோ அவர் சொன்ன மாதிரி அவர் இருக்கும்போது 3ஆம் நாள் அதிகாலையில் அவர் எழுப்பிடுங்க, எல்லாருக்கும் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அஜெண்டா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் சொல்றாங்க, ஐயா ஒரு 300 பேர்கிட்ட பக்கத்தில் விஷயம் தெரியாமல் பேசிட்டு, என்னது கீழே ஒரு 300 பேர் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்கன்றது பரலோகத்தில் கன்சிடர் பண்ணவே படவில்லை. ஏன்னா தூதர்களுக்கே தெரியும். என் அன்புக்குரியவர்களே, ஒரு செகண்டு கல்லறை கதவை திறந்துட்டார். பல டன்னு வெயிட்டு திறந்து உயிரோடு சொன்ன டைம்ல இருந்துருச்சார் தேவன். நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், உங்களுக்கு ஒன்றை செய்யணும்னு அவர் சொல்லிட்டாருன்னா அந்த டைம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரு தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாது. யாரு தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாது. யாரு தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாது. யாரு ஹல்லேலூயா. ஒரு நாட்டோட கவர்மெண்டே ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. முடியாது. எனக்கு தேவன் சொன்னால் அதை சொன்னதை செய்து முடிப்பார். அதுதாங்க விசுவாசம்.
பிசாசு சொல்றது பொய், அதை நான் நம்ப மாட்டேன்னு சொல்றது தாங்க விசுவாசம். I never believe devil's lie. பிசாசோட பொய்யை நான் நம்ப மாட்டேன், கர்த்தர் சொன்னதுதான் நான் நம்புவேன். ஆமென் சொல்லுவோம் என்கிற உறுதியும் விசுவாசம். கர்த்தர் உன்னை வாளாக்காம தலையாக்குவேன்னு சொன்னாரா, சொன்னதை செய்வாரு. உன் குறைவை நிறைவாக்குவேன்னு சொன்னாரா, சொன்னதை செய்வாரு. கையை தட்டு.